இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடைசி நாளாகிய இன்றைக்கு மறுபடியும் கடவுளுடைய பிரசன்னத்திலே நாம் காத்திருப்பது மகிழ்ச்சிகரமான காரியம். இந்த நாட்களிலே இந்த நல்ல உன்னதமான ஐக்கியத்திலே பங்கு பெறுவதற்கு கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு நல் வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தலைமுறைகளின் தேவன் நம்முடைய ஆண்டவர், தலைமுறைகளின் ஆண்டவர். கடந்த 2 நாட்களும் நம்முடைய கருப்பொருள் சார்ந்த வேத ஆய்வினை நாம் படித்து வருகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் கடந்த 2 நாட்களும் தெளிவாக தியானிப்பதற்கு பல கோணங்களிலிருந்து பல இறை ஊழியர்கள் வழியாக அதை பார்ப்பதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாம் மறுபடியும் அந்த வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு போவோமானால், தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு ஊழியம் செய்தான் என்பதாக அந்த வேத பகுதி சொல்லுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், தாவீது தன் காலத்து மக்களிடையே கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றினார் என்று அடுத்த ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. அதுதான் நமக்கு சரியான அர்த்தத்தை இன்னும் ஆழமாக கொடுக்கிறது. அதை வைத்துதான் நம்முடைய தலைப்பை நாம் இவ்விதமாக கொடுத்திருக்கிறோம், தலைமுறைகளின் தேவன். 60 ஆண்டுகள் முடிந்த நிலையிலே இந்திய அருட்பணி இயக்கம் தொடர்ந்து முன்னேறும் போது அது கடந்த காலங்களை திரும்பி பார்க்கிறது. அங்கே தலைமுறைகளின் தேவன் நம்மோடு இருந்திருக்கிறார். நிகழ்காலத்தை அது பார்க்கிறது. நிகழ்காலத்திலும் இந்த தலைமுறைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மறுபடியும் நாம் எல்லாருமாய் சேர்ந்து இந்த தலைமுறைகளின் தேவனை நாம் கொண்டாடுகிறோம், சேவிக்க நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்றால் அவர் வரும் நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார், இருப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே மேலோங்கி நிற்கிறது. இந்த நம்பிக்கையோடு தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், தலைமுறை என்கிற வார்த்தை அது காலங்களோடு தொடர்புடையது. காலங்களை வேறுபடுத்திவிட்டு தலைமுறை என்கிற வார்த்தையை நான் பேச முடியாது. எனவே தலைமுறை என்கிற வார்த்தை காலங்களோடு தொடர்புடையது. அது கடந்த காலங்களோடு தொடர்புடையது, நிகழ்காலங்களோடு தொடர்புடையது, எதிர்காலங்களோடு தொடர்புடையது. அந்த காலங்களின் தேவனோடு நம்மை இணைத்திருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? புதிய ஏற்பாட்டிலே வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய நம்மை அதோடு இணைத்திருப்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய நற்செய்தி நம்மை இந்த காலங்களின் தேவனோடு, தலைமுறைகளின் தேவனோடு நம்மை இணைத்திருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு 2 நாட்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து கடவுளுடைய வார்த்தையை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து சிந்தித்தோம். எனவே இந்த கடைசி செய்தியை நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து, பிலிப்பியர் நிருபத்திலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள தீர்மானித்தேன். முதல் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் அங்கே சில வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். 5வது வசனத்தை நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே என்னோடு சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். ஒருவேளை என்னுடைய வார்த்தைகளில் வேறுபாடுகள் இருந்தால், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், என்னுடைய கருத்தில் இருப்பது திருத்தப்பட்ட பவர் மொழிபெயர்ப்பு. பவர் மொழிபெயர்ப்பு தான் அது, திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பு. ஒருவேளை வார்த்தைகள் மாற்றி வந்தால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 5வது வசனம், ஏனெனில் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் என்று நம்முடைய வேதாகமத்தில் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா இங்கே திருத்தி அமைக்கப்பட்ட இந்த மொழிபெயர்ப்பு அறிவிக்கப்பட்ட முதல் நாளில் இருந்து என்று அது மாற்றப்பட்டிருக்கிறது.
முதல் நாளிலிருந்து, முதல் என்கிற வார்த்தையை முதல் நாளிலிருந்து என்று புரிந்து கொள்வது நலமானது. அடுத்து இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் என்கிற வார்த்தை நம்முடைய திருமறையில இருக்கும். ஆனால் இந்த திருத்தப்பட்ட திருமறையில அதன் உடன் பங்காளிகளாக இருக்கிறீர்கள். அப்படியானால் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல், முதல் நாளில் இருந்து இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறீர்கள். இதுதான் அந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தை வெளியே கொண்டு வருகிறது. கீழே வாருங்கள். நீங்கள் அடுத்து என்ன வாசிக்கிறீர்கள்? அடுத்த வசனத்துல என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று இந்த மொழிபெயர்ப்பு முடிவடைகிறது. 3 கால நிலைகளை பவுல் இங்கே பேசுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இது ஒருவேளை ஒரு தலைமுறைக்கு இருக்கலாம், அல்லது கிறிஸ்துவின் மரண உயிர்த்தெழுதலுக்கு பிறகு விசுவாசிகளான எல்லா தலைமுறைகளுக்கும் அந்த வார்த்தை சொந்தமாகலாம். 3 காலங்களை சொல்லுகிறார் அல்லவா? முதல் வார்த்தை கவனியுங்கள். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட முதல் நாளில் இருந்து, அல்லது முதல் நாள், இது கடந்த காலம். பவுல் இந்த நிருபத்தை பிலிப்பியருக்கு எழுதும் போது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த நாட்களை அவர் சற்று திரும்பி பார்க்கிறார். இந்த நிருபம் கிபி 62 அல்ல எழுதப்பட்டிருக்கலாம் என்று வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். மேக்சிமம் ஸ்காலர்ஸ் 61 பின்பகுதி அல்லது 62 என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏறத்தாழ பவுல் இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதும் போது அந்த பட்டணத்திற்கு அவர் நற்செய்தியை கொண்டு சென்று 11 ஆண்டுகள் ஆகியிருந்தது என்பதையும் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அப்படி என்றால் அது 61 என்றால் 51 அல்லது 52களில் பவுல் இந்த பிலிப்பி பட்டணத்தை தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்திலே அவர் சந்தித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே பிலிப்பி பட்டணத்திலே நற்செய்தி அறிவித்த அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அதன் பின்னணியில் தான் நமக்கு தெரிந்த பல பிரபலமான வேத வாக்கியங்கள் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி தேவன் லீதியாளின் உள்ளத்தை திறந்தருளினார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அது எந்த பின்னணியிலே சொல்லப்பட்டது என்பது பல நேரத்திலே நாம் காண்பதில்லை. இந்த பிலிப்பிய சபையின் நிர்மாணத்தின் பின்பகுதியிலே அந்த வார்த்தைகள் அமைந்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இப்பொழுது ஒரு 11 ஆண்டுகள் கழித்து பவுல் இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். ஏன் எழுதினார்? இந்த கேள்விக்கு 18வது வசனம், 4ஆம் அதிகாரத்தின் 18வது வசனம் நமக்கு பதில் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் இதை நீங்கள் 15வது வசனத்தில் இருந்தே பார்க்கலாம். அதை 18ஐயும் தாண்டி 20, 21 வரைக்கும் அந்த தொடர்பு போவதை நீங்கள் கவனிக்கலாம். ஆனால் 18வது வசனத்தை மட்டும் நீங்கள் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. நீங்கள் அனுப்பினதை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரோதீத்துவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இதற்கு மேல 15வது வசனத்திலிருந்து அதற்கு கீழே நீங்கள் 20வது வசனம் வரைக்கும் இந்த தொடர்பை நீங்கள் பார்க்கலாம். ஏன் எழுதினார் என்ற கேள்விக்கு அங்கே பதில் இருக்கிறது. இது ஒரு நன்றி சொல்லும் கடிதம், தேங்க்ஸ் கிவிங் லெட்டர். பவுல் சிறை அனுபவத்தில் இருந்தார். He was not in the common prison.
ஒருவேளை மற்ற நேரங்களில் அவர் சில நேரங்களில் இருந்தது போல ஒரு பொதுவான சிறைச்சாலையில் அவர் இருக்கவில்லை. அவர் ஒரு வீட்டு காவலில் இருந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் இதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 1:13 நீங்க கூட சேர்ந்து வாசிங்க. எப்படி எனில், நீங்க கொஞ்சம் வாசிங்க சத்தமா, யாராவது ஒருத்தர். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் என்னுடைய கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமானது. அரண்மனை என்கிற வார்த்தை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பேலஸ் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. ஆனால் அது முழுமையான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கவில்லை. அதை இந்த நம்முடைய திருத்தப்பட்ட இந்த பவர் மொழிபெயர்ப்பிலே அதை சரியான வார்த்தையை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நான் இதுல படிக்கிற கவனிங்க. எப்படி எனில், அரண்மனை காவல் படையினர் அனைவருக்கும் என்கிற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகையில் இருந்தவர் அனைவருக்கும் என்பது சரியான ஒரு பதம். அந்த நாட்களிலே ரோமாபுரியிலே அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் பல்வேறு இடங்களிலே தங்களுடைய ஆளுநர் பதவிகளை வகித்தவர்கள் ரோமாபுரிக்கு வரும்போது அவர்கள் தங்குவதற்காக ஒரு ஆளுநர் மாளிகை ஒன்று அங்கு இருந்தது. அந்த மாளிகையிலே பவுல் சிறை வைக்கப்பட்டிருந்தார். He was in house arrest. சில நேரங்களில் அவர் பொதுவான சிறைகளிலும், சில நேரங்களில் அவர் தன்னுடைய ரோம குடியுரிமையின் ஸ்லாக்கியத்தினாலே சில நேரங்களில் சில சின்ன சலுகைகளையும் பெற்றுக்கொண்டார். நீங்க இதை பிலிப்பிய நகரத்தில் போய் அவர் நற்செய்தி அறிவித்த நேரத்திலேயே நீங்க அதை கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை பாருங்க. முதல்ல அடிச்சு துவைச்ச அந்த பிலிப்பி பட்டணத்தினுடைய மக்கள் அதன் பிறகு அவர் ரோமன் என்று அறிந்து கொண்ட பிறகு எவ்வளவு பவ்யமாய் வந்து அவர்களிடத்திலே மண்டியிடுகிறார்கள் என்பதை நீங்கள் அங்கேயே கவனிக்கலாம். எனவே சில நேரங்களிலே ரோம குடியுரிமையின் ஸ்லாக்கியம் அவரை சில பிரச்சனைகளுக்கு விதிவிலக்காக்கி வைத்தது. அப்படித்தான் இந்த முறையும் பவுல் ஒரு பொதுவான சிறையிலே இருக்கவில்லை. அவர் ஆளுநர் மாளிகையிலே ஒரு வீட்டு காவலில் இருந்தார் என்று புரிந்து கொள்ளலாம். அப்பொழுதுதான் பிலிப்பிய திருச்சபை தங்கள் போதகருக்கு, தங்களை உருவாக்கின அந்த அருமையான போதகருக்கு அவருக்கு ஒரு பண உதவியை செய்ய அவர்கள் முன் வந்து அவங்க கொஞ்சம் பண பொருளை எல்லாம் திரட்டி அந்த சபையினுடைய உள்ளூர் போதகராக இருந்த எப்பாப்ரோதீத்துவின் கையிலே கொடுத்து அனுப்பினார்கள். எப்பாப்ரா என்கிற ஒரு மனிதர் உண்டு புதிய ஏற்பாட்டிலே, எப்பாப்ரோதீத்து என்கிற மனிதர் உண்டு. இவர் வேற, எப்பாப்ரா வேற, எப்பாப்ரோதீத்து வேற. இவர் அந்த பணத்தை, அந்த பொருள் உதவிகளை எடுத்துக்கொண்டு கடினமான பிரயாணங்களை கடந்து அவர் ரோமாபுரி சென்று அடைந்தார். இன்னைக்கு இருக்கிறது மாதிரி அன்னைக்கு ரொம்ப டிராவலிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை. நல்ல நமக்கு பிரயாண வசதிகள் இல்லாத காலத்தில், வழிப்பறி கொள்ளைகள் நிறைந்திருந்த காலகட்டத்திலும் தன் உயிரை பணயம் வைத்து எப்பாப்ரோதீத்து அங்கே போய் அடைந்ததை நீங்கள் கவனிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஓய்வில் இருக்கும்போது படியுங்கள். அங்கே அவர் சொல்லுகிறார், அந்த பிரயாணத்திலே எப்பாப்ரோதீத்து மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான். அவர் மிகவும் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமானார் என்று பவுல் சொல்லுகிறார். அவ்வளவு சிரமங்களை ஏற்றுக்கொண்டு எப்பாப்ரோதீத்து இந்த பொருள் உதவியை அவருக்கு கொண்டு போய் சேர்த்தார். அதைத்தான் அந்த 4:18 அவர் நன்றியோடு நினைவு கூறுகிறார். இப்ப இந்த வசனத்தை பாருங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் பலியுமாக எப்பாப்ரோதீத்துவின் கையிலே வரப்பற்றி கொண்டபடியினாலே நான் என்ன அடைந்திருக்கிறேன்? திருப்தி அடைந்திருக்கிறேன். எனவே இது ஒரு நன்றி அறிதலின் கடிதம். ஆனால் நன்றி அறிதலின் கடிதமாய் இருந்தாலும் பிலிப்பிய சபையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே பவுல் கவனம் கொண்டிருந்தவர். இந்த காலத்து பிரசங்கியார்கள் மாதிரி காணிக்கை வாங்கி கொண்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆசீர்வாதம் போடுகிறவர் அல்ல பவுல்.
அவர்களுடைய உண்மையான வளர்ச்சியில் அவர் நாட்டம் கொண்டிருந்தார். பிலிப்பிய நிருபத்தினுடைய ஒரு மைய நோக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், பலமுறை நான் இந்த நிருபத்தை திரும்ப திரும்ப படிக்கும் போது ஒரு நோக்கத்தை நான் கண்டுபிடித்தேன். கிறிஸ்துவுக்குள் மையம் கொள்ளும் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் நான் கண்டுபிடித்த தலைப்பு, கிரைஸ்ட் சென்டர்ட் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வாழலாம், கிறிஸ்துவுக்கு வெளியிலேயும் வாழலாம். கிறிஸ்துவுக்கு வெளியிலே வாழ முடியுமா? தாராளமாக நீங்கள் வாழலாம். வசனத்திற்கு புறம்பான போலியான ஒரு மதம் சார்ந்த வாழ்க்கையை தாராளமாக நீங்கள் வாழலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் என்று வரும்போது அந்த வாழ்க்கையின் நிலைப்பாடுகள் மாறுகிறது. என் கிறிஸ்தோ என்கிற கிரேக்க பதத்தை பவுல் அங்கே பயன்படுத்துகிறார், கிறிஸ்துவுக்குள். எனவே ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் எவ்விதமாக தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும்? இதுதான் அந்த 4 அதிகாரங்களிலும் பவுல் தொடர்ந்து பேசுகிறார். முதல் அதிகாரத்தில் சொல்றாரு, 21வது வசனத்துல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு ஆதாயம். கிரைஸ்ட் அவர் லைஃப். இதுதான் அவருடைய நோக்கம். கிறிஸ்து என்னுடைய வாழ்வாக இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இல்லையா? கிரைஸ்ட் அவர் மைண்ட். கிறிஸ்து நமது சிந்தை. இதுதான் கிறிஸ்துவில் மையம் கொள்ளுகிற வாழ்வினுடைய முதிர்நிலை. 3வது நீங்கள் பாருங்கள், அதிகாரத்தில் 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து என்னும் இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் லக்கை நோக்கி தொடர்கிறேன். என்ன லக்கு அவருக்கு இருந்தது? கிறிஸ்து என்கிற இலக்கு. 3வது அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்ல வருகிறார்? கிறிஸ்து நமது இலக்கு. முதல் அதிகாரத்தில் அவருடைய மையம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கிறிஸ்து நமது ஜீவன், கிரைஸ்ட் அவர் லைஃப். 2வது அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்து நமது சிந்தை, கிரைஸ்ட் அவர் மைண்ட். 3வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்து நமது இலக்கு, கிரைஸ்ட் அவர் கோல். 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இல்லையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், 4வது அதிகாரத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து நமது பலன், கிரைஸ்ட் அவர் ஸ்ட்ரெங்த். இல்லையா? 4 தலைப்பு கொடுக்கலாமா? 1, கிறிஸ்து எனது வாழ்வு, கிறிஸ்து எனது சிந்தை, கிறிஸ்து எனது இலக்கு, கிறிஸ்து என்னுடைய பலன், கிரைஸ்ட் அவர் லைஃப், கிரைஸ்ட் அவர் மைண்ட், கிரைஸ்ட் அவர் கோல், கிரைஸ்ட் அவர் ஸ்ட்ரெங்த். எவ்விதமாக இந்த கடவுளோடு, இந்த காலங்களின் கடவுளோடு இந்த கிறிஸ்து என்னை இணைத்திருக்கிறார் என்பதை அவர் சொல்லும் போதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த வார்த்தையை சொல்றாரு. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல். இது எதை குறிக்கிறது? கடந்த காலங்கள் இல்லையா? ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னேன், அது என்னுடைய தலைமுறையாக இருக்கலாம் அல்லது என்னுடைய தலைமுறைக்கு முந்தினவர்களாக இருக்கலாம். எனவே அது அறிவிக்கப்பட்ட நாள் முதல் என்பது கடந்த காலங்கள். அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறார்? இதுவரைக்கும் என்கிற வார்த்தை. 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்புல அப்படிதான் இருக்குது. முதல் நாளில் இருந்து இதுவரைக்கும் அப்படின்னா இது என்ன காலம் சொல்லுங்களேன்? இதுவரைக்கும் என்ன காலம் சொல்லலாம்? பவுலுக்கு அது என்ன காலம்? அது நிகழ்காலம் இல்லையா? அப்போ காலங்களின் தேவன் தலைமுறைகளாக என்னோடு இருந்து செயல்படுகிறார். அவர் கடந்த காலங்களிலே என்னோடு இருந்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் என்னோடு இருக்கிறார். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை யாருடைய நாள் பரியந்தம்? இயேசு கிறிஸ்துவின் நாள்
பரியந்தம் முடிய நடத்தி வருவார். இது என்ன காலம்? இது எதிர்காலம் இல்லையா? சுவிசேஷம் நற்செய்தி என்னை காலங்களின் தேவனோடு இணைத்திருக்கிறது. எனக்கு ஒரு கடந்த காலங்கள் உண்டு, எனக்கு ஒரு நிகழ்கால சரித்திரம் உண்டு, எனக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கை உண்டு. ஒருவேளை நான் எதிர்காலத்தில் நான் இருக்கிறேனா இல்லையா? பவுலுக்கு நல்லா தெரியும், அவருடைய தலைமுறையில கிறிஸ்து வரமாட்டார், அவருடைய வருகை இருக்காது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே இதை குறித்த மிக தெளிவான போதனையை அவர் தெசலோனிக்கே திருச்சபைக்கு கொடுப்பதை நீங்கள் பார்க்கலாம். காலங்கள் நிறைவேற வேண்டும், அடையாளங்கள் நிறைவேறும் போது மாத்திரமே கிறிஸ்துவின் நாள் வரும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அதற்கான ஆயத்தம், அதற்கான அந்த ஆர்வம், அதற்கான அந்த துடிப்பு ஒருபோதும் எனக்குள்ளே காணாமல் போய்விடக் கூடாது. எனவேதான் இலக்கை அவர் எங்கே அமைக்கிறார்? இந்த சபையில நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு அவர் சொல்லல, அல்லது என்னுடைய காலங்கள் என்று அவர் சொல்லல. அவர் எங்க கொண்டு போறார் அந்த எதிர்காலத்தை? கிறிஸ்துவினுடைய வருகை, கிறிஸ்துவின் நாள். நாள் என்பது அவருடைய வருகையை குறிக்கும் காலங்கள். எனவேதான் நாம் என்ன தலைப்பை பெற்றிருக்கிறோம் இந்த ஆண்டிலே? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? தலைமுறைகளின் தேவன், God of generations. அவர் கடந்த காலங்களிலே நம்மோடு இருந்திருக்கிறார். ஐயம் வரலாற்றிலே 60 ஆண்டுகள் அவர் கடந்த காலங்கள். இந்த நற்செய்தியின் வாயிலாக நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய பிடிப்பு அங்கேதான் இருக்கிறது. இனி எதிர்காலத்திலும் நம்முடைய பிடிப்பு எங்கதான் இருக்கணும்? அங்க மட்டும்தான் இருக்கணும், இருக்கும். இதை நாம் நம்பலாம் இல்லையா? இந்த தலைமுறைகளின் தேவனோடு இணைக்கப்பட்ட இந்த திருச்சபைக்கு பவுல் தொடர்ந்து சொல்லுகிற ஆலோசனை என்ன? எவ்விதமாக இந்த இணைப்பை கடந்த காலத்திலே சாத்தியமாக்கினவர்கள் நிகழ்காலத்திற்கு சாத்தியமாக்க முடியும், எதிர்காலத்திற்கு அதை சாத்தியமாக்க முடியும். இதைத்தான் அவர் இந்த முதல் அதிகாரத்திலே மிக தெளிவாக பேசுகிறார். அப்படியானால் அங்கே மையம் என்னவாக மாற வேண்டும்? கிறிஸ்து என்னுடைய என்னாக மாற வேண்டும்? ஜீவனாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தலைமுறைகளின் ஆண்டவரை கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், என்னுடைய எதிர்காலங்களிலே நான் என்னோடு வைத்திருக்க முடியும், அனுபவிக்க முடியும். கொண்டாடுதல் என்பது சத்தம் போடுதல் அல்ல. நம்ம பல நேரத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ரொம்ப தவறாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளில் ஒன்று ஆராதனை என்கிற வார்த்தை, அல்லது ஆர்ப்பரித்தல் என்கிற வார்த்தை, சத்தமிடுதல். இதெல்லாம் இன்றைக்கு மிக தவறான நோக்கிலே அது பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எவ்விதமாக இது என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டாடப்பட முடியும்? வாழ்க்கையிலே எவ்விதமாக இது சேவையாக மலர முடியும்? எனக்கு இருக்கிற நேரத்தில் 3 காரியங்களை நான் இந்த அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள தீர்மானிக்கிறேன். ஒருவேளை எனக்கு நேரம் அனுமதிக்கிற வரைக்கும் எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லுகிறேன். இந்த தலைமுறைகளின் தேவனோடு நற்செய்தியின் மூலமாய் இணைக்கப்பட்டிருக்கிற நான் எவ்விதமாய் தொடர்ந்து அதற்கு பாத்திரவானாக நடக்க முடியும்? நம்பர் 1, முதல் காரியம் அவர் என்ன சொல்றாரு? நீங்க இந்த 5வது வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து மறுபடியும் நீங்கள் வாசிக்கலாம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. ஏனெனில் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? என்ன வார்த்தை அது? உடன்பட்டவர்கள். நான் தான் சொன்னல உங்களுக்கு. இப்ப இந்த பவர் மொழிபெயர்ப்பின் திருத்தத்தில் அவங்க அந்த உண்மையான அர்த்தத்தை வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. உடன்பட்டவர்கள் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உடன் பங்காளிகள். சரி, ஷேர் ஹோல்டர்ஸ். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. உடன் பங்காளிகள். எவ்விதமாக தலைமுறைகளின் தேவனை நான் ஆராதிக்க முடியும், கொண்டாட முடியும், அவருக்கு நான் சேவிக்க முடியும் என்றால் அவருடைய நற்செய்தி பணியிலே எனக்கு என்ன இருக்க வேண்டும்? உடன்படுதல் இருக்க வேண்டும். I must become a shareholder in his gospel. இதை நான் தெளிவா புரிஞ்சுக்கணும்.
ஒருவேளை இது யாரோ ஒரு மிஷனரியினுடைய வேலை, இது யாரோ ஒரு மிஷனரி இயக்கத்தினுடைய வேலை, இதை யாரோ செய்கிறார்கள், எனக்கென்ன என்று இருந்துவிடக் கூடாது. It is the individual responsibility of every believer. இதை நீங்க மறந்துடக்கூடாது. சீஷத்துவ வாழ்க்கையில நீ அடியெடுத்து வைத்திருக்கிறாய் என்றால் இது உன்னுடைய என்னுடைய அடிப்படை உத்தரவாதம் என்பதை ஒருபோதும் நீ மறந்துவிடக் கூடாது. எனவே பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு என்ன செய்தவர்கள்? உடன்பட்டவர்கள். நான் மட்டும்தான் மிஷனரி பணிக்களத்துல இருக்கிறேன், நான் மட்டும்தான் வேலை செய்யறேன், நான் மட்டும்தான் பிரயாணப்படுகிறேன், இது ஒரு பக்கம் அப்படிதான் நடக்குது. ஆனால் நீங்கெல்லாம் உங்க சொந்த இடத்துல தான் இருக்கிறீங்க, பிலிப்பி பட்டணத்துல தான் இருக்கிறீங்க. பட் யூ டேக் பார்ட் இன் திஸ் காஸ்பல். நீங்கள் இந்த சுவிசேஷத்திலே பங்கெடுக்கிறீர்கள். You are becoming a co-shareholders. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இறை மக்களே, இந்த ஐயம் கூடுகையிலே நீங்கள் புதியவர்களாய் இருக்கலாம் அல்லது பழையவர்களாய் இருக்கலாம். புதியவர்களாய் இருப்பீர்களானால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இந்த தரிசனத்திலே இணைந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உங்களுக்கு பல காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. இதில் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு மீட்டிங்லாம் எப்படி ஆயிடுச்சு? போனோமா, நல்ல கையை தட்டினோமா, கையை தட்டன்னு குதிச்சோமா, கொஞ்சம் ஆட்டம் போட்டோமா, அதுக்கப்புறம் வெளியில வந்தோமான்னு ஆயிப்போச்சு. இவ்வளவுதான் நமக்கு இன்னைக்கு கூட்டங்கள்ல நம்ம தேடுகிற திருப்தி. ஆனால் அது அப்படி அல்ல. நீ உன்னுடைய உத்தரவாதத்தை உணர வேண்டும். அந்த உத்தரவாதம் என்ன? நீ நற்செய்தியில என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? இணைக்கப்பட்டிருக்கிறாய். காலங்களின் தேவனோடு நீ இணைக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு இதிலே உடன் பங்கு உண்டு. எப்படி உடன் பங்காளியாய் மாறலாம்? 3 விதங்களில் அதை நீ நிறைவேற்றலாம் என்று பவுல் சொல்லுகிறார். நீ அதை எவ்விதமாக உடன் பங்காளியாய் இருந்து நிறைவேற்றலாம்? நீ அதை 3 விதங்களில் நிறைவேற்றலாம். முதலாவது நீ எப்படி நிறைவேற்றலாம்? இதை அவர்களுக்கு அவர் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், 7வது வசனம். 7வது வசனத்தை நீங்க கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். யாராவது சத்தமா? என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் என்னுடனே என்ன உள்ளவர்கள்? என்ன உள்ளவர்கள்? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் என்ன உள்ளவர்கள்? பங்குள்ளவர்கள். You must note that word. நீங்க அந்த வார்த்தையை கவனிக்கணும். நீங்கள் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் என்ன உள்ளவர்கள்? பங்குள்ளவர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்ன? நான் என்ன கிருபையை பெற்றிருக்கிறேன்? அங்க என்ன வாசிக்கிறோம் நம்ம? திரும்பி பாருங்க. நான் சுவிசேஷத்திற்காக என்ன அடி? உத்தரவு சொல்லி. இல்லையா? நம்ம வார்த்தையில அந்த உத்தரவு சொல்லின்ற வார்த்தை வருது இல்லைங்களா? வழக்காடுதல் என்பது சரியான மொழிபெயர். சரிங்களா? வழக்காடுதல். இந்த மொழிபெயர்ப்புல அதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. வாதாடி அப்படின்னு மாத்தி இருக்கிறாங்க. அது ரொம்ப சரியான அவுட்கம். அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தின் உண்மைக்காக என்ன செய்கிறேன்? வழக்காடி அதை நான் திடப்படுத்துகிறேன். வழக்காடுதல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஒரு வழக்கறிஞர் எதற்காக வழக்காடுவார்? இன்னைக்கு இருக்கிற வழக்கறிஞர்கள் எதுக்கு வேணாலும் வழக்காடுவாங்க, அது அடுத்த விஷயம். ஆனால் எதற்காக வழக்காட வேண்டும்? ஒரு வழக்கறிஞர் எதற்காக வாதாட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார்? அந்த பிரச்சனையின் தன்மையினுடைய உண்மைக்காக அவர் வாதாட வேண்டும். இல்லையா? அதுதான் நம்ம அவர்கிட்ட கொண்டிருக்கிற எதிர்பார்ப்பு. பிரச்சனையினுடைய உண்மை தன்மைக்காக அவர் வாதாட வேண்டும். பவுல் அதான் சொல்றார், சுவிசேஷத்தினுடைய உண்மைக்காகவே நான் அந்த உத்தரவு சொல்லி அப்படிங்கிற வார்த்தை வாதாடுகிறேன், வழக்காடுகிறேன், வழக்காடி அதை நான் திடப்படுத்துகிறேன். ஏன் சொல்றாரு? போலி சுவிசேஷகர்கள் அல்லது தவறான சுவிசேஷம் அன்றைக்கும் நடைமுறையிலே இருந்தது. கள்ள போதகர்கள் எழும்பி வேறொரு கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கித்தார்கள். சிலுவை இல்லாத ஒரு கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கித்தார்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே இதைத்தான் பவுல் மிக வன்மையாக பேசுகிறார்.
அவர் பயன்படுத்துற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கலாம். யாருக்கு எச்சரிக்கையாயிருங்கள்? நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய இலச்சை, அவர்களுடைய மகிமையே, அவர்கள் சிலுவையை விட்டு தூரமாயிருக்கிறவர்கள். சிலுவைக்கு அவர்கள் சத்துருக்கள், விரோதிகள். 2 அபாயம் இன்னைக்கு நமக்கு முன்னால இருக்கு. ஒரு அபாயம் என்ன? சிலுவை இல்லாத கிறிஸ்து. சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை இல்லாத கிறிஸ்து. சிலுவை இல்லாத கிறிஸ்துனா என்னது? அவர் அற்புதம் செய்வார், அடையாளம் செய்வார், அவர் உன்னை சுகமாக்குவார், உன்னை உயர்த்துவார், உனக்கு பணம் கொடுப்பார், நீ கேட்டதெல்லாம் உனக்கு என்ன செய்வார்? சொல்லுங்க. எங்கிருந்தான் படிக்கிறாங்களோ இந்த பாட்டெல்லாம் தெரியல. 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருப்பூர்ல ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் ஒரு ஆண்டு விழாவுக்கு என்ன செய்தி கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. என்னுடைய இறையியல் வகுப்புல படிக்கிற ஒரு மாணவனுடைய சொந்தக்காரர் அவரு. சரி, அந்த பையனுடைய ஒரு வற்புறுத்தலுக்காக நான் அங்க போனேன். எனக்கு இங்க போனாதான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் காதுல கேட்க முடியும். அல்ல, ஒரு பாப்பா மேல நின்று பாடுது, எலியாவின் தேவன் நம் தேவன், நான் ஜெபிப்பேன், அவர் தலையசைப்பார், அக்கினியை இறக்குவார். இதெல்லாம் இந்த பொண்ணு திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்குது. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன், நான் அவரிடத்தில் ஜெபிப்பேன், அவர் என்ன செய்வார்? தலையசைப்பார். என்ன செய்வார்? எனக்கு கொஞ்சம் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியல. நான் சொன்னேன், பாப்பா அவர் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கிடையாது. நீ ஜெபம் பண்றதுக்கெல்லாம் என்ன ஆட்டுறதுக்கு? சொல்லுங்க. தலையாட்டுறதுக்கு. எப்படி புடிச்சு வச்சிருக்கிற அவரை? நான் ஜெபம் பண்ண அவர் என்ன ஆட்டிடுவாரு? ஜெபம் என்பது கடவுளை உன்னுடைய விருப்பத்திற்கு வளைப்பது அல்ல, அவருடைய விருப்பத்திற்கு உன்னை வளைந்து கொடுப்பது. அதுக்கு பேர் தான் என்ன பேரு? அதைதான் இயேசுநாதர் கற்றுக் கொடுத்தார். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இல்லையா? அப்ப அந்த உண்மை தன்மை என்ன? இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? சிலுவை இல்லாத கிறிஸ்து. அடுத்த ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுங்களா? கிறிஸ்து இல்லாத சிலுவையை பிரசங்கிக்கிறார்கள். அவங்க சிலுவையை விக்கிரகமாக்கி விட்டவர்கள். சிலுவை என்கிற மரத்தை விக்கிரகமாக்கி விட்டு அதில் அறையப்பட்ட கிறிஸ்துவை வேறு பிரித்து விட்டார்கள். இப்ப அவங்களுக்கு யாரை விட எது முக்கியமா இருக்குது? சொல்லுங்க. எது முக்கியமா தெரியுது உங்களுக்கு? கிறிஸ்துவை விட எது முக்கியமா தெரியுது? சிலுவை என்கிற மரம் முக்கியமாகி விட்டது. இந்த ரெண்டுல நீங்க பேலன்ஸா இருந்துக்கணும். ஒண்ணு எப்படி இருக்கணும்? கொஞ்சம் பேசலாமே. எப்படி இருக்கணும்? நானு சிலுவை இல்லாத கிறிஸ்துவும், கிறிஸ்து இல்லாத சிலுவையும் அபாயமான. திரும்பி சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து இல்லாத சிலுவையும், சிலுவை இல்லாத கிறிஸ்துவும் எப்படிப்பட்டது? அதைத்தான் பவுல் சொல்றார். I want to establish that truth. வழக்காடுதல். எதற்கு நான் உடன்பட்டவனாக இருக்கிறேன்? உடன்படுதல் என்பது இந்த தலைமுறைகளின் ஆண்டவரோடு எனக்கு எப்படி அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால், எனக்கும் இந்த உடன்படுதல் என்ன சொல்லித் தருகிறது என்றால், நான் நற்செய்தியின் உண்மைக்கு என்ன செய்தவன்? நான் உடன்பட்டவன். நற்செய்தியின் அந்த நற்செய்தியை திடப்படுத்துவதற்கு, அந்த உண்மையை நிலைநிறுத்துவதற்கு நான் உடன்பட்டவன். இரண்டாவது, எந்த விதத்திலே அவர்கள் உடன்பட்டவர்களாக இருந்தார்கள்? 4ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்புங்கள். 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் நீங்கள் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடே உடன்பட்டது நலமாயிருக்கிறது. முதலாவது, அவர்கள் எதில் உடன்பட்டவர்கள்? நற்செய்தியின் உண்மைக்கு உடன்பட்டவர்கள். இரண்டாவது, அவர்கள் எதற்கு உடன்பட்டவர்கள்? ஊழியனுடைய உபத்திரவத்திற்கு உடன்பட்டவர்கள். They took part. அதுல அவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க. நேற்றைய நாள்ல இங்க சொன்னாங்க, அருமையான துரைசிங்க அண்ணன் சொன்னாங்க, மிஷனரி பணி, மிஷனரிகள் அந்த ஸ்தலங்களில் இருந்து அவங்க பணிபுரிகிறாங்க. அவங்க பல்வேறு சூழ்நிலைகளில் இருப்பார்கள். At
அட்லீஸ்ட் நம்ம அவங்களுக்கு என்ன எழுதலாம் சொல்லுங்க, கவனிச்சீங்களா இல்ல தூங்கிட்டு இருந்தீங்களா? என்ன எழுதலாம்? நம்ம ஒரு கடிதம் எழுதலாம் இல்லையா? உபத்திரவத்தில் உடன்படுதல் இல்லையா? அவர்களுடைய குறைவில் உடன்படுதல் என்பது உணர்வு ரீதியாக அவர்களோடு நாம் பங்கு கொள்வது. எமோஷனலி ஐ அம் டேக்கிங் பார்ட் இன் தேர் லைஃப். ஒரு மனிதனுக்கு ரெண்டு விதமான தேவை இருக்கு இல்லையா? ஒன்று பிசிக்கல் நீட், இன்னொன்று எமோஷனல் நீட், எல்லாத்துக்கும் மேல ஸ்பிரிச்சுவல் நீட் இல்லையா? பிசிக்கல் நீடுக்கு அடுத்து வருவோம். இப்ப முதல்ல நான் எதுல பங்கெடுக்கணும்? ஒரு எமோஷனல் நீட். அவர்களுடைய உணர்ச்சிகள், அவர்களுடைய வேதனைகள், அவர்களுடைய மனத்தளர்வுகள், இவைகளிலே உடன்படுதல். பவுல் சொல்றாரு, வேறு ஒரு சபையும் என்னோடு உடன்படவில்லை, நீங்கள் என்னுடைய உபத்திரவத்திலே என்னோட கூட உடன்பட்டீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க, என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டீங்க. மூன்றாவது எப்படி உடன்படலாம்? இதை நீங்க கீழே வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். என்ன வாசிக்கிறோம் நம்ம? நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் என்ன செய்தீர்கள்? அனுப்பினீர்கள் இல்லையா? அப்ப அவங்க மூணாவது என்ன செஞ்சாங்க? எப்படி அவங்க உடன்பட்டாங்க? மூணாவது, அவர்களுடைய பொருளாதார உதவியின் மூலமாக உடன்பட்டார்கள். அவர் சொல்றாரு, ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நீட் வந்த போது நீங்க பொருளாதாரத்தில் எனக்கு உதவி செஞ்சீங்க, இப்பயும் நீங்க யார் அனுப்பி இருக்கிறீங்க எனக்காக? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்பாப்புறம் தீர்த்துவா அனுப்பி இருக்கீங்க இல்லையா? நம்ம ஆளுங்கிட்ட ஒரு வேலை நீங்க எங்கேயா பணத்தை கொடுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த பழைய கதை ஒன்று சொல்லுவாங்க, தெனாலிராமன் முறுக்கு கடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க. முறுக்கு போய் சேரும், ஆனா முறுக்குல வடிவம் இருக்காது. சரிங்களா? பணம் அவங்க கையில போகும்போது பணம் இருக்கும், ஆனா பணத்துக்கு என்ன இருக்காது? முழு. சொல்லுங்க. தெனாலிராமனுக்கு கதை சொல்றது எனக்கு பிடிக்காது, நீங்க கொஞ்சம் ரொம்ப ஆர்வமா பாக்குறீங்க. ஒண்ணும் இல்ல, உண்மையா போய் எனக்கு தெரியாது. இவங்க சொல்லுவாங்க, தெனாலிராமனை வீழ்த்துறதுக்கு ஒரே வழி, அந்த ராஜா கிட்ட அவங்க சொன்னாங்களாம், இவன் எனக்கு நீங்க முறுக்க கொடுத்தீங்கன்னா எதை வேணாலும் விட்டுருவான் அப்படின்னாங்களா. முறுக்க கொடுத்தீங்கன்னா அவன் தோத்து போயிடுவான். இவன் கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுங்களா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல 10 முறுக்க கொடுத்து இதை கொண்டு போய் அடுத்த எல்லையில இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுத்துடுறோம் அந்த 10 முறுக்கு. அவ்வளவுதான். இவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த முறுக்க சாப்பிடாம இவனால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. தெனாலிராமனும் போட்டிக்கு சம்மதித்தார், அவரு போயிட்டார். அதே மாதிரி 10 முறுக்க பெரிய முறுக்கா ரவுண்ட் ரவுண்டா வாங்கிட்டு போயிட்டார். போய் அடுத்த பக்கத்திலே கொடுத்துட்டார். கொடுத்து 10 முறுக்கையும் கொடுத்து ஜெயிச்சிட்டார். அவர் சொன்னாரு, ஒருத்தர் கேட்டாரு, அரசர்கிட்ட பரிசு வாங்கிட்டார். அவர் கேட்டார், எப்படிப்பா நீ இவ்வளவு அடக்கமா கொண்டு வந்து 10 முறுக்கையும் கொடுத்துட்டிய, பரவாயில்லையே, இச்சையடக்கமா இருந்திருக்கிய. நான் எங்க இச்சையடக்கமா இருப்பேன், நான் சாப்பிட்டு தான் கொடுத்தேன் அப்படின்னாரா. எப்படி சாப்பிட்டு கொடுத்த? 10 முறுக்கு தான் வரணும்னாரு, சுத்தம்லாம் கரெக்டா இருக்கணும்னு சொன்னாரா அவரு? முறுக்குல இருக்கிற சுத்தம்லாம் கரெக்டா இருக்கணும்னு சொன்னாரா? எல்லா முறுக்குலையும் 2 சுத்தம் நான் காலி பண்ணிட்டேன், முறுக்கும் எனக்குள்ளேயும் போச்சு, முறுக்கு எங்கேயும் போச்சு, போட்டிக்கும் போச்சு அப்படின்னா. அந்த கதையெல்லாம் எப்ப அப்புறம் தீர்த்துக்கிட்ட இல்லை. பவுல் அதை எவ்வளவு புனிதமாய் பார்க்கிறார் பாருங்க. அவருடைய வார்த்தையை கவனிச்சீங்களா? உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும், சுகந்த வாசனையும், அடுத்த வார்த்தை என்னது? தேவனுக்கு உகந்த பலியுமாக. அவ்வளவு ஹானரபிளா அவர் அதை பார்க்கிறார். கொடுத்தவங்களும் அந்த கனத்துக்குரியவர்கள், அதை சுமந்து கொண்டு போனவனும் அந்த கனத்துக்குரியவன், அதை பெற்றுக்கொண்டவருக்கு அவ்வளவு சந்தோஷம். எப்படி உடன்படலாம்? தலைமறைகளின் தேவனை நீங்கள் சேவிப்பதின் மூலமாய். எப்படி நீங்கள் என்ன செய்யலாம்? உடன்படுதலின் மூலமாக. எப்படி உடன்படலாம்? நம்ம சொல்லுங்க, பேசுங்க. எப்படி உடன்படலாம்? 3 விதங்களில். நம்பர் 1, எப்படி? நற்செய்தியின் உண்மையை நிலைநாட்டுவதின் மூலம். இரண்டாவது, நற்செய்தியாளர்களின் உபத்திரவத்திலே உடன்படுவதின் மூலம். மூன்றாவது, நற்செய்தி பணிக்காக நம்முடைய பொருளாதார உதவிகளை செய்வதின் மூலமாக. நீங்கள் கொடுக்கிற எல்லா பணத்துக்கும் நீங்கள் தைரியமா கொடுக்கலாம். நான் சொன்ன கதை இங்க நடக்காது. தெனாலிராமன் முறுக்கு கடிச்ச கதையெல்லாம் இங்க நடக்காது. எல்லா பணத்துக்கும் கணக்கு உண்டு. எல்லா பணமும் நேர்மையாய் செலவு பண்ணப்படுகிறது. எல்லா பணத்திற்கான தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
எனவேதான் இந்த 60 ஆண்டுகள் இந்த இயக்கம் பிரயாணித்திருக்கிறது இல்லையா? ரைட். இரண்டாவது கூறுவோம். தலைமுறைகளின் தேவனோடு எவ்விதமாக நான் என்னை இணைத்துக் கொள்வது? 9வது வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை அடுத்த பகுதிக்கு நீங்கள் வாருங்கள். 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் எப்படி ஆரம்பிக்கிறார் அவரு? வாசிங்க பார்க்கலாம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும். அது அப்படியே தொடருது. 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் அவர்களுக்காக அவர் செய்கிற ஜெபம். யாருக்காக செய்கிற ஜெபம்? பிலிப்பிய சபை மக்களுக்காக அவர் செய்கிற என்னவாக இருக்கிறது? அது ஜெபம். அப்ப ஜெபத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என்ன செய்யணும்? உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒப்புக்கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்? உத்தமமானதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவளுடைய ஜெபம் என்ன? உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். உத்தமமானவைகள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அங்கே வருகிற கிரேக்க பதத்தின் அர்த்தம் என்னவென்றால், எது சரியோ எது சிறந்ததோ அதை ஏற்றுக்கொள்ளுதல். சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த மீனிங் பிஹைண்ட் தட்? சொல்லுங்க. எது சரியோ எது சிறந்ததோ அதை ஏற்றுக்கொள்ளுதல். ஒப்புக்கொள்ளுதல் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ தலைமுறைகளின் தேவனோடு இணைக்கப்பட்ட மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளும் திறனோடு அவன் இருக்க வேண்டும். நீங்க இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே எதில நீங்கள் வளர வேண்டும்? உத்தமமானவைகளை ஒத்துக்கொள்ளுவது அல்லது ஏற்றுக்கொள்வது. இதுதான் தலைமுறைகளின் தேவனோடு உங்களை சரியான இணைப்பில் வைத்திருக்கும். அப்படின்னா ஒப்புக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? 3 காரியத்துக்காக பவுல் ஜெபம் பண்றார். அங்க வர்ற 3 காரியம். முதல் காரியம் என்ன சொல்றாரு? அன்பின் பெருக்கம் இருக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன செய்யணும்? நீங்க அந்த வசனத்தை வாசிங்களேன். 9வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் என்ன செய்ய வேண்டும்? நம்பர் 1, உத்தமமானவைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், எது சரியோ எது சிறந்ததோ அதை நீ ஏற்க வேண்டுமானால், முதல்ல அங்க இருக்க வேண்டிய முதல் குவாலிட்டி என்ன? அன்பின் பெருக்கம் இருக்க வேண்டும். ஆனால் அன்புக்கு பெருக்கம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதிகள் இருக்க வேண்டும். அறிவில்லாத அன்பு வீணானது. பவுல் சொல்றாரு, உன்னுடைய கிறிஸ்தவ அன்புக்கு 2 குவாலிட்டிஸ் இருக்கணும். உன்னுடைய அன்புக்கு 2 குவாலிட்டிஸ் இருக்கணும். முதல் குவாலிட்டி என்ன? அந்த அன்புல என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். இன்னொன்னு, அந்த அன்புல என்ன இருக்கணும்? உணர்வு இருக்கணும். அப்பதான் அந்த அப்படிப்பட்ட அன்பு பெருகணும். அப்ப அறிவும் உணர்வும் இல்லாத அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அது வீணான அன்பு இல்லைங்களா? அறிவுனா என்னது? பகுத்தறிதல், டிசைன்மெண்ட். அறிவுன்ற வார்த்தைக்கு இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா டிசைன்மெண்ட். Your love should grow in discernment. உன்னுடைய அன்பு எதில் வளர வேண்டும்? பகுத்தறிவில் வளர வேண்டும். உணர்வு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். அப்படின்னா இந்த அன்புக்கு 2 தகுதி இருக்கணும். 1, பேசுங்க. முதல்ல என்ன இருக்கணும்? பகுத்தறிவு இருக்கணும். அப்புறம் அந்த அன்புக்கு என்ன இருக்கணும்? உணர்வு இருக்கணும், புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். பகுத்தறிவும் புரிந்து கொள்ளுதலும் இல்லாத அன்பு உன்னை வீணான பக்தி வாழ்க்கைக்கு கொண்டு போய்விடும். தலைமுறைகளின் தேவனோடு நீ பயணிக்க வேண்டும் என்றால் உனக்கு என்ன தேவை? உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளும் மனநிலை தேவை. அதுல முதல்ல என்ன இருக்கணும்? அன்பின் பெருக்கம் இருக்க வேண்டும். அன்பு பெருக்கம் இருக்க வேண்டுமானால் அன்புக்கு 2 தன்மை இருக்க வேண்டும். ஒன்று, அதுக்கு என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். 2வது என்ன இருக்கணும்? உணர்வு இருக்கணும். பகுத்தறிவும் புரிதலும் இருக்க வேண்டும். 2வது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனத்துல,
தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. இரண்டாவது என்ன இருக்கணும்? நீதியின் கனிகளால் நிறைந்த வாழ்க்கை. அதுதான் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்வதற்கான அடித்தளம். நீதியின் கனிகள்லாம் என்னது? கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையின் இயல்புகளை உடையவர்களாக இருத்தல். நீதியின் கனிகள் அர்த்தம் என்னது? கடவுளுக்கு ஏற்ற நீதியின் வாழ்க்கை முறையை உடையவர்களாக இருத்தல். என்னுடைய வாழ்க்கை முறை என்பது கடவுளால் ஏற்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் கனி. அடுத்தவர் என்ன சொல்றார்? மூணாவது, கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க விரும்புகிறேன். மூணாவது என்ன செய்யணும்? நீங்க கிறிஸ்துவின் நாளுக்கென்று தகுதியான ஆயத்தங்களோடு இருக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருக்கணும்? தகுதியான ஆயத்தங்கள். தகுதியான ஆயத்தம்னா என்னது? ரெண்டு விஷயம். ஒன்றால் என்ன சொல்றாரு? துப்புரவு. இன்னொன்னு என்னது? இடரலற்ற வாழ்க்கை. துப்புரவுனா என்னது? சுத்தமான. இடரலற்ற அர்த்தம் என்னது? தடுமாற்றம் இல்லாத, சுத்தமான, தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையின் ஆயத்தம் உனக்குள் இருக்குமானால் நீ எதற்கு ஆயத்தமாக இருப்பாய்? உத்தமமானவைகளை ஏற்கும் மனிதனாக நீ இருப்பாய். எது சரியோ, எது சிறந்ததோ அதை ஏற்கும் திறனோடு நீ இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய அன்பில் பெருக்கம் இருக்க வேண்டும், நீதியின் கனிகளின் நிறைவு இருக்க வேண்டும். மூன்றாவதாக என்ன இருக்கணும்? கிறிஸ்துவின் நாளுக்கான தகுதியான ஆயத்தம் இருக்க வேண்டும். கடைசி குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவதாக தலைமுறைகளின் தேவனோடு என்னை நான் இணைத்துக் கொள்வதற்கு எனக்கு என்ன தேவை? பவுல் இதை முதல் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற மூன்றாவது பகுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உபத்திரவத்திலும் திடன் கொள்ளும் வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம். உபத்திரவத்திலும் திடன் கொள்ளும் வாழ்க்கை. 12வது வசனத்தில் இருந்து கடைசி வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே பவுல் இதைத்தான் பேசுகிறார். 12வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதி. இப்ப இதில் அவர் என்ன சொல்ல விரும்புறாரு? அவர் இங்க முதலாவது தன்னை சொல்றார். எனக்கு உபத்திரவங்கள் வந்திருக்கிறது, இப்ப கூட நான் காவல்ல தான் இருக்கிறேன், ஆனா நான் அதை பத்தி கவலைப்படல. காவல்ல இருக்கிறத பத்தியும் கவலைப்படல, சாகிறத பத்தியும் கவலைப்படல. ஏன்னா நான் என்ன தீர்மானத்தோட இருக்கிறேன்? கிறிஸ்து என்னுடைய ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. இரண்டாவது, இந்த உபத்திரவத்தை கண்டு இடரல் அடையாத ஒரு கூட்டம். பவுலையா சுவிசேஷம் சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டாரு, நமக்கு எதுக்கு இந்த வேலை? நம்மளும் நம்ம வேலையை போய் பார்ப்போம், நம்மளையும் கொண்டு போய் ஜெயில போட்டுருவாங்கன்னு நினைக்காம உபத்திரவத்திலும் திடன் கொண்டு, பவுலையா அவர் சிறையில் இருக்கிறாரு, எனவே அவரால் செயல்பட முடியாது, அந்த நேரத்தில் அவருடைய இடத்தை நாங்கள் நிரப்புவோம் என்று முன்வந்த, உபத்திரவத்திலும் திடன் கொண்டு முன்வந்த நல்லெண்ணம் கண்ட ஒரு கூட்டம் மக்கள். இது இரண்டாவது வகை. மூணாவது அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்தத்துக்கு பிலிப்பிய சபை மக்கள் இந்த உபத்திரவங்களை எல்லாம் காணும் போது நீங்கள் என்ன அடையக்கூடாது? இடரல் அடைந்து சுவிசேஷத்தின் உண்மையை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? விலகிடக்கூடாது. யூனிட்டி ஆஃப் த சர்ச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். 27வது வசனம். எனக்கு டைம் இல்லை விளக்குறது. 27வது வசனத்தை நீங்க பார்த்துக்காங்க. இது மூணு தான் இந்த உள்ள இருக்கிற கண்டென்ட். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்? உபத்திரவத்தில் திடன் கொள்ளும் வாழ்க்கை. உபத்திரவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்குமா? ஊழியத்தில் இருக்குமா? இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா ஒரு பொய் பிரசங்கியா. இப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் சில சில அந்த அந்த இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அந்த என்ன சொல்றது, அந்த 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 மொழி, அவங்க பேசுற அந்த மொழி, அந்த லாங்குவேஜ் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? இன்றோடு உன்னுடைய உபத்திரவங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார்? வேரோட பிடுங்கி எறிகிறார். இது எங்கதான் இந்த டெர்மினாலஜி எல்லாம் அவங்க பழகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இந்த இன்றோடு, ரைட் நவ்
எனக்கு புரியல, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கும் புரியல. 42 வருஷம் ஊழியத்தில் வந்துட்டேன் நானும். எனக்கு பைபிள்ல இதுக்கு விடையே கிடைக்கல. எனக்கு என்ன வார்த்தை? இன்றோடு, இப்பொழுதே, என்னன்னு எனக்கு புரியல. அவர் எஜமானர், நான் அவருடைய வேலைக்காரன். அந்த பயபக்தி மகன் உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் ஐ மஸ்ட் ஹேவ் தட் ரெவரன்ஸ். அவருடைய சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கை. உபத்திரவமே இல்லைன்ற பிரசங்கம் தான் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. வளவாழ்வு பிரசங்கம், ப்ராஸ்பரிட்டி தியாலஜி. அதுக்கு தான் இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப ஆசையா ஆர்வமா ஓடுறாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அப்படித்தானே? இதைத்தான் பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல. பவுல் சொல்றாரு, கடைசி நாட்களில் மக்கள் சத்தியத்தை விட்டு விலகி செவித்தினவு உள்ளவர்களாகி. அந்த வர ஒரு வார்த்தை என்ன? சத்தமா சொல்லுங்க. செவித்தினவு உள்ளவர்களாகி. வாட் டஸ் இட் மீன்? செவித்தினவு உள்ளவர்கள்ங்கிற வார்த்தை கொஞ்சம் பழைய தமிழ் வார்த்தை தானே. அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சு பாருங்க. people with itching ears, அரிப்படுத்த காதுகளை உடையவர்கள். கடைசி நாட்கள்ல மக்கள் எப்படி இருப்பார்கள்? பேசுங்க, என்ன கல்லறிகிற மாதிரி பாக்குறீங்க நீங்க. ஒரு இடத்துல அரிச்சா நமக்கு சொரிச்சு விட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க? சுகமா இருக்கும். இப்ப நம்ம காதுக்கு என்ன தேவைப்படுகிறது? சொரிந்து விட்ட மாதிரி சுகமான பிரசங்கங்கள், அப்படித்தானே? செவித்தினவு உள்ளவர்களாக. ஆனால் உபத்திரவங்கள் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் உண்டு, ஊழியத்தில உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் உபத்திரவத்திலே நான் என்ன அடைய வேண்டும்? திடன் கொண்டு. நீங்க அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? 13வது வசனம் 16வது வசனத்துல பாருங்க. என் சகோதரரில் அநேகர் என்னுடைய கட்டுகளில்தான் கர்த்தருக்குள் என்ன திடன் கொண்டு. உபத்திரவத்தில் இருக்கிறீங்களா? போராட்டத்தில் இருக்கிறீங்களா? நீதியின் நிமித்தமாய் நீங்கள் உபத்திரவப்படுகிறீர்களா? கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் நிமித்தமாய் நீங்கள் உபத்திரவப்படுகிறீர்களா? திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவங்கள் உண்டு. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். புல்லுள்ள இடங்களில் என்னோடு இருக்கிற மேய்ப்பன், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னோடு இருக்கிற மேய்ப்பன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் அந்த மேய்ப்பன் யாரோடு தான் இருப்பார்? என்னோடு தான் இருப்பார். 3 விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். உபத்திரவத்தில் திடன் கொள்ளுதலுக்கு பின்னால நம்ம படிக்க வேண்டிய 3 விஷயம் என்ன? நம்பர் 1, முதல் விஷயம் என்னவென்றால் உபத்திரவத்தின் உண்மை. நீங்க படுற உபத்திரவம் முதலாவது அது உண்மைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். உபத்திரவத்தில் உண்மை. பவுல் சொல்ற வார்த்தைகள் நீங்க ஒரு 3 வார்த்தைகளை மட்டும் பார்த்து நம்ம முடிக்கலாம். முதல்ல என்ன வாசிக்கிறோம்? 13வது வசனத்துல, என்னுடைய உபத்திரவம் என்பது கிறிஸ்துவுக்குள்ளானது என்பது வெளியரங்கமானது. முதல்ல உபத்திரவத்தில் என்ன இருக்கணும்? எனக்கு உண்மை இருக்கணும். அது கிறிஸ்துவுக்குள்ளானது என்கிற உறுதியை எனக்கு தர வேண்டும். இரண்டாவது பவுல் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உபத்திரவத்திலே என்னுடைய ஊழியம் நோக்கத்தில் உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். இதைத்தான் 16வது வசனத்தில் சொல்றார். சிலர் தவறான நோக்கத்தோடு அறிவிக்கிறார்கள், சிலர் உண்மையான நோக்கத்தோடு ஊழியம் செய்கிறார்கள். உபத்திரவத்தின் மத்தியிலேயும் என்னுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையானதாக இருக்க வேண்டும். மூணாவது அவர் சொல்றாரு, உபத்திரவத்திலும் அறிவிப்பதில் எனக்கு உண்மை தேவை. இதை அவர் கீழே சொல்றாரு, நல்மனதோடும் கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்போடும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப என்னுடைய உபத்திரவத்தில் நான் திடன் கொள்வேனே என்றால் 3 காரியங்களை நான் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் காரியம் என்ன? என்னுடைய உபத்திரவத்தில் என்ன இருக்க வேண்டும்? உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன இருக்க வேண்டும்? உபத்திரவத்தின் நடுவிலேயும் நான் செய்கிற நோக்கத்தில் என்ன இருக்கணும்? உண்மை இருக்க வேண்டும். மூன்றாவதாக என்னுடைய செய்தியின் அறிவிப்பில் என்ன இருக்க வேண்டும்? உண்மை இருக்க வேண்டும். இதுதான் தலைமுறைகளின் ஆண்டவரை நான் கொண்டாடுவதற்கான அல்லது சேவிப்பதற்கான ஒரே வழிமுறை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் தலைமுறைகளின் தேவன், தலைமுறைகளின் ஆண்டவரை
நாங்கள் சேவிக்கிறோம், எனக்கு உதவி செய்யும். 3 காரியம் பார்த்தோமா? முதல் காரியம் என்ன சொன்னேன்? உடன்படுதலின் வாழ்க்கை. இரண்டாவது என்ன பார்த்தோம்? நம்ம உடன்பட்டவர்களாக இருத்தல். இரண்டாவது என்ன பார்த்தோம்? உத்தமமானவர்களை ஒப்புக்கொள்ளுகிற வாழ்க்கை. மூன்றாவது என்ன வாழ்க்கை? உபத்திரவத்தில் திடன் கொள்ளும் வாழ்க்கை. ஆண்டவர் நம்மோடு பேசினாரா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டோமா? மனத்தாழ்மையோடு அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நமக்கு மறுபடியும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசினீர், உடைய தெளிந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். தலைமுறைகளின் ஆண்டவரை நாங்கள் கொண்டாடவும் சேவிக்கவும் பொருள் சார்ந்த விதத்திலே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எனக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.